வணக்கம் ரோலே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கோல்பேஸ்க்கு முன்னால் நிற்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் உள்ள இடம். ஜனாதிபதி மாளிகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக பேசப்பட்டது. கோத்தராய பக்ச காலத்தில் வந்து ரொம்பவுமே பேசப்பட்டது. நிறைய பேர் எல்லாம் போயிருந்தாங்க உங்களுக்கு. நாங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். ஒரு ஷாப்பிங் மால் ஒன்றுக்கு போக போகிறோம். அங்கே போய் என்னென்ன இருக்குது, என்னென்ன புது விஷயம் இருக்குதுன்னு சொல்லலாம் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி உள்ளுக்கு விலையல் எல்லாமே பார்க்க போகிறோம். போய் சாப்பிட்ற ஐடியாலையும் போகிறோம். இதில் இருக்கிற ஒரு கட்டுறது தான் போக போகிறோம். எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வமாக போகிறோம். பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கால தாமரை கோபுரம் இருக்குது. நாங்கள் தாமரை கோபுரத்துக்கு போகிறதுக்கு டைம் இருந்தால் போவோம், இல்லையான்னு சொன்னால் போக மாட்டோம். நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் கோல்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஷாப்பிங் மால் உண்டு. இங்கே எல்லாமே இருக்குது. எல்லா வகையான ஷாப்பிங் பண்ணுற ஷாப்புகள் எல்லாமே இருக்குது. சாப்பாட்டு கடைகள் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு இடத்துல வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் இருந்து வரவங்க கட்டாயம் இங்கே போனீங்கன்னு சொன்னால் நிறைய ஐட்டம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். புதுசாக நிறைய விலைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சும்மா சாதாரண விலை இருக்கு இல்லை, நிறைய விலைக்கு எல்லாம் இருக்குன்றாங்க. அப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. தியாவும் கார்த்தியும் வந்து 2 பேரும் தாங்க கையில் ஒரு பேக் நல்லா கொடி கொண்டு வெளுக்கிட்டாங்க. டியாலாம் வெளுக்கிட்டாள்னு சொன்னால் வெளியில் போகிறதுக்கு இப்படி எங்கே நாங்கள் வெளியில் வெளுக்கிட்ட மாட்டோம். அவள் அப்படி செமையாக வெளுக்கிடுவாள். அது சின்னலேருந்து அப்படி வெளுக்கிட்டு பழகிட்டு அவள். ஒரு ரிப்பன்னு சொன்னால் அவள் எல்லாம் எடுத்து வச்சு தானே வெளுக்கிடுவாள். ஃபோன் ஒன்று போய் எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னாக்களே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இடம் எல்லாம் இருந்துச்சு. அப்போ அதில் விளையாட விட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்தோம். அப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம் கடைகள் எல்லாம் என்னமா இருக்குன்னு சொல்லி. நாங்கள் வந்து எல்லா கடைகளையுமே வீடியோவும் எடுக்க இயலாது. என்னென்னு சொன்னால் கொஞ்சம் பிராண்டடான கடைகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் போய் அங்கே வீடியோ எடுக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. இப்போ சில இடங்களில் போய் வீடியோ எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பிலியன் எல்லாம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போச் ஐட்டம் உள்ள கடை ஒன்று இருந்தது. இந்த போச் வந்து ஒரு 11,000 சொச்சம் அப்படி போட்டிருந்தாங்க. ஒரு போச் அந்த விலையை போட்டிருந்தாங்க. நிறைய விலைக்கு இருக்குது. சில போச்சுகள் வந்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படி எல்லாமே இருக்குது. பிராண்டட் போச்சுகள், ரொலாக்ஸ் போச் அதுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விலை கூட அதுகள் வரும். அப்போ சரி நாங்கள் வெட்டிங் கொண்டு வருது. பின்ன நாங்கள் ஷர்ட்டுகள் ட்ரெஸ்ஸுகள் எடுப்போம்னு போட்டு சுமார் கடை போனோம். ஒரு ஷாப்புக்கு போனோம். போய் விலையை பார்த்தோம். ரொம்பவுமே பயந்துட்டோம். இந்த நாங்கள் எதிர்பார்க்கல அப்படி ப்ரைஸுக்கு விலை இருக்க முடியும். இந்த ஷர்ட் வந்து 38,950 ரூபா. அப்படி என்ன தான் இந்த ஷர்ட்டில் இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு நாள் நாங்கள் இந்த ஷர்ட் வேண்டி போடணும். ஏன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்க்கணும். அப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு வேண்டுவோம். ரொம்ப வளர்ந்தா பிறகு வேண்டுவோம். அப்படியே போய் பக்கத்தில் இருக்கிற ஷர்ட்டையும் எடுத்து பார்த்தோம். அது என்ன ப்ரைஸ் வேணுமென்று பார்த்தா அது வந்து விலையை காணவில்லையே. 39,950 ரூபா. 1000 ரூபா கூட தான். இந்த சேலில் அப்படி என்ன இருக்குது என்ன என்றெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் அப்படி ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன். சரி இப்போ கடைசியாக கார்த்திக்கு ஒரு ஜீன்ஸ் பண்ணி கொடுப்போம். கார்த்திக் ஜீன்ஸ் போடட்டும்னு சொல்லி ஒரு ஜீன்ஸை பார்த்தேன். இப்படி தான் எல்லா கடையிலையும் இங்கே விலை அப்படி இருக்குது. கூட பிராண்டட் உடுப்புகள்லாம் அங்கே வச்சுருக்குறாங்க. பிராண்டட் கம்பெனியெல்லாம் சொன்னால் அப்படி வரும். 19,950 ரூபா இந்த ஜீன்ஸ். அப்போ இந்த ஜீன்ஸும் நாங்கள் ஒரு நாளைக்கு வேண்டுறோம். கொஞ்சம் விலை கூட தான். நாங்கள் நினைப்போம் இது விலை கூடன்னு சொல்லி. இல்லை, அது ஒவ்வொருத்த ஆசைகள் அதே மாதிரி பார்த்து சொன்னால் ஒவ்வொருத்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நல்ல விலை கொண்டது போடுவாங்க. சில பணம் படைத்தவங்க நல்ல காசுக்காரங்க எல்லாம் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறோன்னு சொன்னால் ஒரு விரும்பி போடணும் அப்படி போடுவாங்க. அதில் தப்பு இல்லை. எல்லாருக்குமானது தான் இந்த உலகம். நாங்களும் வாழுறோம், அவங்களும் வாழ்கிறாங்க. நாங்களும் ஒரு நாள் அப்படி வாழலாம், இல்லைன்னு சொன்னால் அது தப்புன்னு இல்லை. இது இப்படியான கடைகள் இருக்கிறது சரி, அது பிள்ளையண்டு இல்லை. எங்களுக்கு வேண்ட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் போகல. இந்த கண்ணை மூடிட்டு இருக்க பொம்மை வந்து 60,000 ரூபா. அப்போ கேத்தி சொல்லிச்சு நாங்கள் புது வீடு கட்டிட்டு இப்படி ஒரு பொம்மை வேண்டோம்னு சொல்லி தான் இப்போ விழா பார்த்தோம். அப்போ 60,000 ரூபா போட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் நானே கண்ணை மூடிட்டு இருக்கிறேன், எனக்கு 1000 ரூபா 2000 ரூபா தாங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வந்து விலையல் வந்து கூட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவளாம் வந்து பிராண்டட் இதுகள் அது விருப்பமானவங்க இதாக விரும்பி வந்து வேண்டவங்களும் இருக்கிறாங்க. கேத்தி கடைசியாக இந்த புத்தர் சிலையை பார்த்துட்டு வந்து இது 900 ரூபா இருந்துச்சு. பின்ன பார்த்தா அந்த கீழே இருக்கிற சீட்டாக வந்து 900 ரூபா. புத்தர் சிலை வந்து 30,000 60,000 49 அப்படியே போட்டிருந்தாங்க. இந்த சேட் வந்து 4,000 சொச்சம் போட்டிருந்தாங்க. ஃபாரினர்ஸ் வந்து வேண்டுவாங்க, ஃபாரின்லேருந்து வரவங்க வந்து வேண்டுவாங்க. ஆனால் இதுகள் பாவிக்கும், இந்த துணிகள் வந்து மெட்டீரியல் வந்து பாவிக்கும், ஒரு லுக் இருக்கும், நல்ல லுக் இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா அந்த ரத்தின கல் முத்து வேலைகள் செய்தது பார்க்குறதுக்கு சும்மா நாங்கள்
டம்மி நாங்கள் மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே அது விலை கூட. அதில் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 55,000 45,000 தான் நகைகள் இருந்தது. இப்படி எல்லாமே வந்து இருக்குது இந்த இடத்துல. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கூட வெளிநாட்டுக்காரர் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டுக்கு தேவையான ஆக்சசரி இதுகள் அப்படி வேண்டலாம். கிச்சன் ஆக்சசரி, பெட்ரூம் ஆக்சசரி அப்படி எல்லாமே இருக்குது. ஸ்பாஸ் லோன் அவங்களும் வந்து பர்ஃப்யூம், அவங்க கூட பர்ஃப்யூம் வச்சுருப்பாங்க. அவங்களோட பிராஞ்ச் ஒன்றும் இருந்தது. நாங்கள் இப்படியே சுற்றி கடைசியாக பார்த்து சரி ஒரு கத்தியா அது போய் வேண்டிட்டு போகும்போது என்று சொல்லி போட்டு கத்தியை வெளியே எடுத்து பார்த்தோம். அதெல்லாம் கொஞ்சம் சுற்றிச்சு ஆகிட்டா 9,800 இதெல்லாம் பெரிய பெரிய ஷெஃப்பாக பயன்படுத்துகிறது. நாங்கள் சும்மா இதுக்கு பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முட்டை பொரிக்கிறது நினைக்கிறேன். முட்டையோட ஊற்றிட்டு நட்சத்திரம் மாதிரி பொரிக்கிறது, இடியம் மாதிரி பொரிக்கிறது அப்படியெல்லாம் பார்த்துருக்குறேன். அதே போல் கோட் சூட் தைக்கிறதுக்கும் கடையில் இருந்தது. நீங்கள் வந்து ஒரு பிராண்டட் கோட் சூட் வேணுமென்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி தைக்கலும். எப்படியும் கோட் சூட் எல்லாமே வந்து ஒரு 50, 60, 70 அப்படி தான் போகும். ஒரு ப்ரைஸுக்கும் இருக்கும். அவங்களோட சொப்பு ஒன்றுமே இருந்துச்சு. அதில் நான் பார்த்த என்ன ஒரு விஷயம் பார்த்தேன்னு சொன்னால் அந்த கை கோலாஸ் அதுகளெல்லாம் வந்து அழகாக வந்து கட்டிங் வச்சுருந்தாங்க. என்ன டிசைனில் உங்களுக்கு வேணுமென்றது நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இது வந்து கை கோலாஸ் அதுகள் கோலார் ஸ்டைல் இப்படி வரும், கை ஸ்டைல் இப்படி வரும். நாங்கள் அதுக்கு என்ன மாதிரி பார்த்து ஆர்டர் பண்ணலாம். உண்மையிலே நல்ல ஒரு லுக்காக தான் இருக்குது. இந்த வெட்டிங்களுக்கு தேவையான வந்து போய் நீங்கள் வேணுமென்னு ஆர்டர் பண்ணலாம். எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருக்குது. நாங்கள் நிற்கிறது வந்து இப்போ ஒன் கோல் பேஸ் ஷாப்பிங் மால்லாம் நிற்கிறோம். அப்படியே சுற்றி அடித்து பார்த்தோம்னு சொன்னால் அங்கே சிங்கர் அவுட்லெட்டுகள் இருந்தது. சிங்கர் இந்த அப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. நொலிமிட்டும் இருந்தது. அதே மாதிரி ஹோம் ஆக்சசரி வேண்டும்னு சொன்னாலும் வேண்டியிலும் வீடுகளுக்கு தேவையான பொருட்கள் புது வீடு கட்டும்போது போய் பார்த்து நீங்கள் வேண்டியிலும் உங்களுக்கு சோஃபா செட் வேணுமோ இல்லைன்னு சொன்னால் பெட் வேணுமோ எல்லாமே வந்து அவங்ககிட்ட பார்க்கலும். அதை விட அவங்கள்ட்ட ஸ்டோர் ரூம் வேறு இருக்கும், அங்கே போய் பார்க்கலும். இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு போகும்போது தான் டியாகும் எங்களுக்கு முண்டு கண்ணில் பட்டது. இங்கே கேம் ஐட்டம் எல்லாமே இருந்தது, கேம் விளையாடுற மாதிரி. அப்போ நாங்கள் கேமிங்கு இறங்கிட்டோம். டியாவை கொண்டு போயிடாத நாங்கள். அப்போ டியாகும் போனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தானே. ஒரு மோட்டர் பைக் கொண்டு சரி பே பண்ணோம். 500 ஒன்று பே பண்ணி மோட்டர் பைக் கொண்டு புக் பண்ணினோம். டியா வந்து சும்மா ஆடிட்டு இருந்தாள். அவள் வந்து ஒரு நாள் இப்படி இது விளையாடினது இல்லை இந்த டைப் ஆஃப் கேம். அப்போ அவள் வந்து சும்மா எல்லாம் விளையாடி இருந்தாள். பின்ன மச்சாலும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினாங்க. அவங்க ஒரு பக்கமாட்ட 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ ஒரு பக்கமாட்ட. ஆனால் அவளுக்கு வந்து இது விளங்க இல்லை என்னென்ன இது விளையாடுறேன்னு சொல்லி. இது அவளுக்கு வயசும் குறைவு தான். இப்போ தான் பெஸ்ட் டைம் இந்த கேம் விளையாடுறதும் அவள் பெஸ்ட் டைம் இதுதான். அப்போ எங்களுக்கும் கொஞ்சம் இதாகிட்டுதுன்னு சொன்னால் இது சின்ன பிள்ளைகள் எல்லாம் இதெல்லாமே பழகி இருக்கும். நம்ம நாளைக்கு ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல விளையாடும்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார் கேமுக்கு போனோம். கார் கேமுக்கு போகும்போது பெரிய ஆக்களும் ஒரு ஆள் போகலாமன்னொன்னு நானும் போனேன். ஓடி எல்லாமே வின் பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தா டியா சொல்லிட்டால் நான் தான் சரிங்க சுற்றுவேன்னு சொல்லி சரி ஒன்று சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ நான் வந்து பிரேக்கை மஞ்சள் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒன்றுமே செய்யலாது. நார்மலாக விளையாட டியா கொண்டு எங்கேயும் முடிச்சிட்டுவள் நான் திருப்பி கொண்டு வராது. அவளோடைய சண்டை பிடிச்சி சின்ன பிள்ளை தானே. இப்போ அவள்கிட்ட ஹாப்பிக்கு தான் நாங்கள் விளையாட விட்டது. அப்போ ஓகே கேம் லொஸ்ட்டோ இன்னும் விளையாடட்டும் பண்ண போயிட்டான். சின்ன பிள்ளைகள் எப்படியான இடங்களை கூட்டி கொண்டு போனாங்க. அவங்களும் வந்து இதை கற்றுக்கொள்வாங்க. நாளைக்கு அவங்களோட பச்சாக்களோட வெக்கப்படாமல் நிற்பாங்க. லியோனு நான் போனதுக்கு ஏதாவது விளையாடணும்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடினான். ஆனால் இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு விளையாட்டு விளையாடினோம். கிட்டத்தட்ட 400 காசு போட்டோம். அந்த விளையாட்டு நாங்கள் காட்டுறோம். இதுதான் இது வந்து என்ன கேம்னு சொன்னால் அந்த பொம்மையில் வந்து தூக்குறது. இதுக்கெல்லாம் காசு போட்டு காசாக மாற்றணும். சில்லறை காசாக மாற்றணும். சில்லறை கொயின்ஸ் அந்த வேறு அந்த கொயின்ஸ் காசாக மாற்றணும். நாங்கள் 400 ரூபா பின்ன போட்டோம். 4 பேர் நின்றபடியே 4 பெரியாக்களும் விளையாடுவோம். ஒரு சான்ஸ்ன்னு சொல்லி 400 ரூபா போட்டோம். இங்கே தான் சம்பவம் மாற்ற வாங்கிக்குது. 400 ரூபா போட்டோம். கேம் என்ன நடந்து பாருங்க. போட்டு ஒரு மாதிரி 4 கோயின்ஸ் எடுத்தோம். 4 கோயின்ஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப இதாகிடுன்னு சொன்னால் எனக்கு சில காசு வந்து எடுக்குது இல்லை மிஷின். அப்போ நாங்கள் எடுத்துட்டு சரின்ட்டு போனோன்னா முதல் போட்ட இடத்துல மிஷின் ஒர்க் பண்ணல. இந்த காசு தான் தந்தாங்க. 4 காசு வந்ததில்லை. அப்போ அந்த மிஷின் வேலையில்லைன்னு சொல்லி போட்டு அதுக்காக போட்டு எடுத்து அதுக்குள்ள ஒரு காசு ஒன்று மிஸ் ஆகிருந்தேன். அப்போ எங்களுக்கு ஒரு 5 காசு வந்துடுது. நாங்கள் 400 ரூபா தான் போட்டோம். கடைசி எங்கிட்ட 5 கோயின் இருந்துச்சு. பின் அதை வச்சு போடுவோம்னு சொல்லி தான் விளையாடினோம். ஃபஸ்ட் வந்து மஞ்சால் விளையாடினாள். சரி விளையாடி அவள் ஏற்கனவே ப்ளே பண்ணவள் இங்கே வந்தோண்டபடியே எங்களுக்கு தெரியலை என்ன செய்கிறான்னு சொல்லி அப்போ அவள் விளையாடி காட்டினாள். அது என்ன மாதிரின்னு சொன்னால் நம்மள ஒரு கையால் மூவ் பண்ணலும் ஒரு கொஞ்சம் செகண்டுக்கு ஓட்டுவாக கீழே இறங்கி தூக்கும். நாங்கள் அதுக்குள்ள விரும்பினா நாங்களும் இறங்கி தூக்கலாம். அந்த பொம்மையை செட் பண்ணி அதுக்கு நேரம் விட்டால் தூக்கும். அவ்வளோ தான் கேம். இந்த பொம்மை வந்து ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு பெற்றாக்க வேண்டியிருக்கலாம். இந்த 300 ரூபா 400 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தான் நாங்கள் இப்போ 400 ரூபா காசாக போட்டுட்டோம்.
போட்டுட்டு எப்படியாவது ஒரு 4 பொம்மை 2 பொம்மையாவது தூக்குவோம்னு தான் எங்களோட பிளான். இது நல்லா தான் நேரமாக போச்சு. இதை இப்போ கேத்தி தான் 2வது விளையாடுன்னு சொல்லி போட்டு நான் கேத்தி 2வது இறங்கி விளையாடிச்சுது. 2வது கோயினையும் போட்டாச்சுது. கேத்தி எல்லாம் செட் எல்லாம் பண்ணி பிளான் எல்லாம் பண்ணி எல்லாம் கோணம் ஆங்கிள் எல்லாம் பார்த்து இறக்கிச்சுது. நான் நினச்சேன் சரி எப்படியும் தூக்கிடுமாகும்னு சொல்லி அது கடைசி அது போகும்போது ரொம்ப நல்லா தான் போகுதான். கேத்தியுமே வந்துட்டு சரி இல்லைடா விடுங்கடா நான் பார்க்குறேன் நான் தூக்கி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இறங்கினேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே செட் பண்ணி விட தூக்குற இடத்துல எல்லாம் சரியாக தான் இருக்குது பார்க்க. அப்படி இறங்கி நான் தூக்கிட்டு வந்துடும் போல இருந்துச்சு. பின்ன நானும் செட் பண்ணி கொண்டே விட்டேன். எப்படியாவது ஒரு டோலாவது தூக்கிடணுமெண்டாக்காண்டி நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் சில வேலை இந்த கேம் எல்லாம் வந்து ஒரு செட்டிங்லாம் செஞ்சுருப்பாங்க. ஒரு பெர்சன்டேஜில் வர மாதிரி தான் தூக்குற மாதிரியும் செட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குரிய காசு விட விட்டு அந்த பெர்சன்டேஜில் தூக்குற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அது நார்மலாகி நடக்கிறது தான். நான் என்ன தான் சரியாக ட்ரை பண்ணாலும் சில வேலை விளையாடல. அது சரின்னு சொல்லி கடைசியாக மச்சான் இறங்கினான். அவனும் வந்து ஏற்கனவே இந்த கேம் விளையாடின அனுபவம் இருக்குன்னோடைய முதல்ல எங்களுக்கு சொன்னவங்க இதில் போட்டோன்னு சொன்னவங்க ஒரு அக்கா வந்து பச்சை கலர் பொம்மை வந்து தூக்கிட்டு போகிறான்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறான். நாங்களும் எடுக்கலாம்னு தான் அப்போ நாங்களும் சரியென்று போட்டது. பின்ன மச்சான் தானும் பிளான் பண்ணி எல்லாம் இறக்குவோம்னு சொல்லி செட் பண்ணி இறக்கினா அதுவும் வந்து ஃபெயில் தான். கிட்டத்தட்ட 4 coins வீணாயிட்டுது. எக்ஸ்ட்ராவாக ஒன்று எடுத்தது ஒன்று இருந்தது. அதை வந்து டியா சும்மாயை போட்டு அமர்த்தி விட்டால் அதை வேறோட இறங்கிட்டுது. இந்த கேமில் வந்து கிட்டத்தட்ட 400 எங்களுக்கு லோஸ்ட். நாங்கள் ஆக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு இந்த கேம் விளையாடுறதுன்றே கற்றுக்கொண்டோம். ஃப்யூச்சரில் கேம்னு சொன்னால் கொஞ்சம் வேகமாக விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோ அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளையில் ஒரு சுமார் எக்ஸ்பீரியன்ஸ் தான் விளையாடினாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே அந்த எடுக்கிறதுக்குள்ள உள்ள ஒரு மனநிலை இருக்குது. நல்ல மனநிலை அந்த மனநிலையை உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அது ஒஸ்ட் இருந்தாலும் அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடச்சிது. கடைசியாக நாங்கள் சாப்பிடுவோம்னு முடிவு செய்தோம். சாப்பிட்றதுக்கு சுற்றி எல்லா இடமும் பார்த்தா நல்ல நல்ல கடையெல்லாம் இருந்துச்சு. ப்ரைஸுங்களும் கொஞ்சம் கையாக தான் இருந்தது. அப்போ நாங்கள் அங்கே இங்கே சுற்றி பார்த்து கடைசியாக கேட் சொன்ன பார்த்தேன் கேஎஃப்சிக்கு போவோம்ட்டு. இப்போ பார்த்தா கொஞ்சம் இடத்துல கேஎஃப்சிக்கு போயிட்டு கேட் சொல்லிச்சு இல்லை பீஸா கட்டு போகும்னு நான் சொன்னேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது தான் தானே சாப்பிட்டேன்னு சொல்லி இல்லை பரவாயில்ல எங்களுக்கு இதுதான் வேணும்னு சொல்லி கேத்தி கடைசியாக எங்களை பீஸா கட்டுகள் இது கொண்டு போச்சுது. மற்ற கடையில் சாப்பிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமென்னு பார்த்தோம். சரி கேத்தின சந்தோஷத்துக்கு பீஸா கட்டு கடைசியாக போனோம். அப்படியே வந்து இந்த பயணத்தை நாங்கள் முடிச்சுக்கொண்டு கடைசியாக நாங்கள் வெளுக்கிட போகிறோம். பீஸா கட்டில் சாப்பிட்டோம். பீஸா கட் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்லை, அது நல்லா இருக்கும். இதோட வித்தியாசமாக வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் வந்து இப்படி உங்களோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க மாட்டேங்கிறேன். கட்டாயம் பிடிச்சிருந்தால் லைக்கோ கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.